ஹலோ மை டியர் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், கோபம் என்றால் என்ன? கோபத்தை நாம் எவ்வாறு கையாள்வது? கோபம் என்பது ஒரு சொல் அல்லது ஒரு செயல். இதுதான் கோபத்தின் அடிப்படை. நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம் ஒரு மனிதரால் தான் இந்த கோபம் நடக்கின்றது என்பது. கோபம் என்பது ஒரு சொல் அல்லது ஒரு செயல். இதுதான் கோபத்தின் அடிப்படை. எனவே கோபத்தை நாம் எவ்வாறு கையாள்வது? கோபத்தை நாம் அடக்கி கொண்டால் எங்களை போன்ற சிறந்தவர்கள் யாரும் இல்லை. கோபத்தை நாம் வெளிப்படுத்தினால் எங்களை போன்ற முட்டாள்கள் யாரும் இல்லை. எனவே கோபத்தின் விளைவுகள் பாரதூரமானது. கோபத்தின் விளைவுகள் எங்களை நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு கொண்டு செல்கின்றது. எனவே கோபத்தை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை ஞானிகள் மூலம் நான் கற்ற பாடத்தை உங்களுக்கும் தருவேன் என்று ஆசைப்படுகிறேன். எனவே ஒரு காட்சியை உங்களுக்கு முன் வைக்கின்றேன். ஆசீர்வாதத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தை உங்கள் மனதிலிருந்து, உங்கள் உள்ளங்களிலிருந்து, உங்கள் சொல்லிலிருந்து, உங்கள் செயலிலிருந்து அதை தூக்கி எறிந்து விடுங்கள். எனவே இந்த காட்சியை நான் கூறுகின்றேன். எந்த வகையில் நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அதுவே உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் என்பதை நான் நம்புகிறேன். 5 பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒரு ஞானியும் இருக்கின்றான். ஒரு மனிதன் கடும் கோபத்துடன் அந்த இடத்திற்கு வந்து அவன் கேட்கின்றான், குமரன் என்பவர் யார் என்று. அந்த ஞானி அவனுடைய விடயத்தை அறிவதற்கு ஆசைப்படுகின்றான். எனவே அந்த ஞானி அவனிடம் கூறுகின்றான், நான் தான் குமரன் என்று. வந்ததே கோபம் அந்த மனிதனுக்கு அவனுடைய முகத்தில், ஞானியின் முகத்தில் அவன் துப்புகின்றான். அந்த ஞானி அதை ஒருபோதும் அவர் பொருட்படுத்தவில்லை. சாதுரியமாக அவர் அதை துடைத்துவிட்டு அந்த மனிதனிடம் அவன் கேட்ட கேள்வி, அந்த ஞானி, வாட்ஸ் நெக்ஸ்ட், அதாவது உன்னுடைய அடுத்த கட்டம் என்ன? அங்கே அமர்ந்திருந்தவர்கள் அங்கிருந்த வந்த கோபக்காரனுக்கு அடிப்பதற்கு செல்வதற்கு எழுந்தபோது அந்த ஞானி சொன்னார், அமர்ந்து கொள்ளுங்கள், நான் இவரை பார்த்து கொள்கின்றேன் என்று. அந்த வந்த மனிதன் கோபத்துடன் இருந்தவன் அவன் புரிந்து கொண்டான், நான் தேடி வந்த குமரன் இவர் இல்லை என்பதால் அவன் அங்கிருந்து சென்று விட்டான். அப்பொழுது அந்த ஞானி அறிந்தார், நான் சொன்னது பிழை. அதாவது நான் குமரன் என்பது சொன்னது அவன் தேடி வந்த ஆள் நான் இல்லை, பிழை என்பது என்னிடம்தான் இருந்தது. அதனால் நான் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்று அந்த ஞானி எங்களுக்கு கோபத்தை அடக்குவது எவ்வாறு என்று கற்றுக் கொடுத்தார். திரும்பவும் அடுத்த நாள் அந்த மனிதன், கோபத்துடன் வந்த அந்த மனிதன் வந்து அந்த ஞானியிடம், நான் செய்ததுதான் தவறு என்று என்னை மன்னித்துக்கொள் என்றான். இந்த ஞானி அவனிடம் கூறுவது, உன்னை நான் மன்னிக்க முடியாது. திரும்பவும் அவன் கேட்கின்றான், என்னை நீ மன்னித்து விடு என்று. அந்த ஞானி திரும்பவும் கூறுகின்றான், என்னை உனக்கு மன்னிக்க முடியாது என்று. திரும்பவும் அந்த ஞானியிடம் அவன் கேட்கின்றான், என்னை மன்னித்துக்கொள் என்று. அந்த ஞானி 3வது தடவையாக அவனுக்கு கூறிய ஒரு புத்துமதி, நான் உன்னை போன்றோ குப்பைகளை சேர்த்து வைப்பவன் அல்ல. என் விடியல் என்பது ஒரு புது நாளாக மாறுகின்றது. உன் சொல்லையும் செயலையும் நான் பொருட்படுத்தி என் வாழ்க்கையை நான் கடப்பதில்லை. எனவே எனது வாழ்க்கை ஒரு நீரை போன்றுதான். தண்ணீர் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த இடத்திலும் எப்பொழுதும் பயன்பாட்டாகவே இருக்கும். ஓடும் நதியை போன்றுதான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கின்றேன். நான் ஒருபோதும் குப்பைகளை சேர்த்து என் வாழ்க்கையில் நான் சென்றதில்லை. புது நாளாக வரும்போது அந்த வாழ்க்கையை நாம் புதிதாக மாற்றி என் வாழ்க்கையை வெற்றியின் பயணத்தில் நான் அழைத்து செல்கின்றேன். எனவே இந்த கோபம் என்பது பல பின்விளைவுகளை கொண்டிருந்தாலும் நாங்கள் சாதுரியமான முறையில் இந்த கோபத்தை அந்த நொடியில் நாங்கள் தடுத்திருந்தோம் என்றால் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக வெற்றியாக மாறும். இன்னும் ஒரு காட்சியையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பாம்பு ஒரு சமையல் அறைக்கு வருகிறது. அந்த பாம்பு வந்த வழியில் ஒரு கத்தி இருந்தது. அந்த பாம்பின் மேலில் சாரலாக பற்றுவிட்டது. எனவே அந்த பாம்பு கொண்ட கோபம் காரணமாக அந்த கத்தியின் மீது பாய்ந்து அதன் வாயால் கடித்தது. அந்த கத்தியின் கூர்மையினால் அதனுடைய பற்கள் இரத்தமாக மாறி அது இன்னும் கோபம் கொண்டு அந்த கத்தியை சுழன்றது.
அதுக்கு நடந்த அசௌகரியம் என்னவென்றால், அந்த பாம்பு போராடி போராடி கோபத்தை கொண்டதால் அது துண்டு துண்டாக மாறி அதன் உயிரையே விட்டது. எனவே கோபம் என்பது பாரதூரமானது. எனவே அந்த கோபத்தை எங்களினுள் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றியாளர்களாக மாறி